அனைத்து தமிழுலகளுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் பங்குனி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மீனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் மற்றும் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கமாக உள்ளது. சிவபெருமான் பார்வதியை கைத்தலம் பற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுகிறது. தெய்வீக திருமணங்கள் நடைபெறும் இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் உள்ளன. அவை என்ன என்று பார்க்கலாம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசமெல்லாம் கொண்டாடப்படும் உத்தர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறும். அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சியம்மன் சொக்கநாதரை மணந்து கொண்டதும் தன் நெற்றிக்கண் பார்வைப்பட்டு சாம்பலாகி போன மன்மதனை ரதியின் வேண்டுதல் படி சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான் என்று புராணங்கள் சொல்கிறது. தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள் ஆகும். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். கார்காலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்று பெயர். இதில் விரதம் இருந்தால் தொழில் இடையூறுகள், எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் விலகும். எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரான் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஆற்றல் பெற்ற பின்னர்தான் ராவணனை வென்று சீதையை மீட்டதாக இதிகாச வரலாறு கூறுகிறது. பங்குனி 1 முதல் பங்குனி 3 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். பங்குனி 4 முதல் பங்குனி 26 வரை கும்பராசியில் புதன் வக்ரம் அடைகிறார். பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். பங்குனி 27 முதல் பங்குனி 30 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். வேடிக்கையாக பேசும் குணம், தன் குழந்தைகளிடம் பிரியமாக பழகும் தன்மை, பிறர் உழைப்பில் பணத்தை தன் வாழ்வில் உயர்த்துக் கொள்ளும் தன்னலம், பொதுவான செயல் குணம், பேச்சில் ஆவேசம், செயலில் மந்தம், உலகையும் மற்ற மனிதர்களையும் புரிந்து கொண்டு வாழும் அறிவு, யுக்தியுடன் சூட்சமமாக எதையும் செய்யும் சுபாவம், உழைக்காமலேயே தான் சுகமாக வாழ வேண்டும் என்ற விருப்பம், தனக்கு கஷ்டத்தில் உதவியவர்களை கூட மறந்துவிடும் குணம், தன் குடும்பத்தாரும் தானும் மட்டுமே எல்லாவற்றையும் அனுபவித்து சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம், தான் சொல்வதை கேட்பவர்களை மட்டும் தன் அருகில் வைத்துக் கொண்டு வாழ்பவர்கள், இளம் வயதிலேயே மோக உணர்வு, ஆடை ஆவணம் அணிவதில் அலங்காரம் செய்து கொண்டு எப்போதும் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ரிஷபராசி அன்பர்களே, பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கும் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தன பஞ்சாதிபதி வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல. பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் என்றாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம் ஏற்படும். பங்குனி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திற்கு புதன் வருவது யோகம்தான். தனாதிபதியான புதன் தொழில்ஸ்தானத்திற்கு வருகையில் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். குறுக்கீடு சக்திகள் அகலும். புதிய தொழில் தொடங்கும் சிந்தனை மேலோங்கும். தொழிலுக்கு மேலும் முதலீடு செய்ய நிதி நிறுவனங்களின் உதவியும் ஆதரவும் தக்க சமயத்தில் கிடைக்கும். தொழிலில் இணைந்து செயல்பட பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்வது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டு. கும்பத்தில் உள்ள புதன் பங்குனி 27ஆம் தேதி மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படுகிறது. இந்த நேரம்
இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். செய்யும் தொழில் விருத்தியாகும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மீனராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான். எதிரிகளின் பலம் குறையும். இடையூறு சக்திகள் தானாக விலகும். கல்யாணம், கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனை தலை தூக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் தடுமாற்றம் ஏற்படும். இடம் பூமி வாங்குவதிலோ விற்பதிலோ சிக்கலும் சிரமங்களும் வரலாம். மனபயம் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நேரம். உங்களின் ஜென்ம ராசியான ரிஷபத்திற்கு சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடமான தர்ம கர்ம ஸ்தானாதிபதி ஆவர். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 அன்று இவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான குருவின் ஆட்சி வீடான மீனத்திற்கு கோச்சார நிலையில் ராசி மாற்றம் அடைந்து வந்துள்ளார். ஜோதிட விதிப்படி சுக்கிரன் மீனராசியில் உச்சம் அடைவார். இதனால் இந்த மீனராசி சுக்கிரனுக்கு உச்ச வீடு. இந்த ராசியில் இயல்பாகவே இவருக்கு அதிபத்திய தாக்கம் உண்டு. சனி பகவான் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகும். மேலும் இந்த ராசி லாபஸ்தானம் ஆகும். இது போன்று பல விதங்களில் நன்மை தரும் நிலையில் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்துள்ளார். மேலும் மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் தனது 3 மற்றும் 6 மற்றும் 10ஆம் பார்வையால் தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ஜென்ம ராசியான ரிஷபத்தையும் 6ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியையும் தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தையும் பார்க்கிறார். இந்த நிலையில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தந்து அனுபவிக்க செய்வார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். கடந்த 1.5 வருடங்களாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்து பல சிரமங்களை அனுபவிக்க செய்திருப்பார். புத்திர ஸ்தானமான கன்னியில் அமர்ந்த கேது பகவான் புத்திரர்களின் நலனையும் பொருளாதார விரயத்தையும் கடன் தொல்லையையும் காரிய தடைகளையும் எதிரிகளால் தொல்லைகளையும் உடலில் நோய் அசதிகளையும் மருத்துவ செலவுகளையும் தந்து அனுபவிக்க செய்திருப்பார். இந்த சிரமமான நிலை இந்த சனி பயிற்சியினாலும் அடுத்து வரும் ராகு கேது கிரகங்களின் பயிற்சி மூலம் மாறும். தீமைகள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும். சனி பகவான் 11வது லாபஸ்தானத்தில் அமர்ந்து நீங்கள் செய்யும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவைகளில் உயர்வை தருவார். தனம் தானிய லாபத்தையும் அடைய செய்வார். தொழில் உத்தியோகம் காரணமாக பல பயணங்களை செய்து வைத்து அதன் மூலம் வருமானத்தை உண்டு பண்ணுவார். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம் மீன ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் குடும்பத்தில் சுபவிரயங்களை தருவார். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் தான் தன் திருமணத்திற்கு பின்பு குடும்ப பொறுப்புகளை ஏற்று செய்வார்கள். கணவனின் பொறுப்பற்ற செயலாலும் மனைவியின் கௌரவ செயல்களால் மறைமுக தவறுகளால் கணவன் மனைவி இடையே குடும்பத்தில் நிம்மதி குறைவு இருக்கலாம். கணவன் மனைவி அவரவர் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இந்த நிலை மாறி இருவரும் பொறுப்புடன் வாழ செய்து விடுவார். சனி பகவான் தீய நண்பர்களின் உறவுகளில் அந்த தீயவர்களின் பேச்சு தேனாய் இனித்திருக்கும். இதுவரை இவர்கள் பேச்சை கேட்டு உண்மையை சொல்லி நன்மையை செய்ய நல்ல நண்பர்களை விலக வைத்து இருப்பார்கள். உறவில் நட்பில் இனி நல்லவர்கள் போல் நடித்த தீயவர்களை உங்களை விட்டு விலக்கியும் நல்ல உறவுகளை உங்களிடம் சேர்த்து வைப்பார்கள். உங்கள் சுய அறிவால் சேர்த்து வைப்பார் சனி பகவான். உங்கள் சுய அறிவால் உங்களுக்கு எது நன்மை தரும், எதை செய்தால் கஷ்டம் நஷ்டம் ஏற்படும் என்பதை புத்தியால் புரிந்து வாழ செய்து விடுவார் சனி பகவான். சனியின் அருளும் அவர்தம் பொருளை கொண்டு வாழ்வில் உயரம் வழிமுறைகளும் புத்தையிலிருந்து தான் ஆரம்பிக்கும். புரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரங்கள். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு குதூகலம் தரும்.